ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் டோக்கியோவில் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் டோபு ஹோட்டல். இது வந்து கின்ஷிஷோன்ற ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு ஃபியூ மினிட்ஸ் நடந்தாக்க அந்த ஸ்டேஷன் போயிடலாம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இந்த லொக்கேஷன். இதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம டாக்ஸியில் போனால் கூட ரொம்ப கம்மியான சார்ஜ் தான் ஆச்சு எங்களுக்கு. அந்த அசகுசா அப்புறம் ஸ்கை ட்ரீ இதில் நிறைய ரூம்லேருந்து பார்த்தாவே ஸ்கை ட்ரீ தெரியும். இங்கேருந்து டோக்கியோ டிஸ்னி லேண்ட் அப்புறம் வந்து டிஸ்னி சீக்கெலாம் ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸும் இருக்குது. நீங்கள் முதல்ல புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருந்தது. அது மாதிரி ஹோட்டல் வந்து க்ளீனாக நல்லாவே இருந்துச்சு. பிடட் இருந்துச்சு முக்கியமாக டாய்லெட்டில். நாங்கள் இருந்த ரூமில் ஒரு கிங் சைஸ் பெட்டும் 2 சிங்கிள் பெட்டும் மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம். உங்களுக்கு 2 கிங் சைஸ் வேணுனாலுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு 4 பேருக்கு தங்குறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு ரூமு. இந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லொக்கேஷன் தான். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம வந்து கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது ஹோட்டலுமே. எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லா ரூம்லேயும் வந்து ஒரு ஏர் ப்யூரிஃபையரும் வச்சுருந்தாங்க. எல்லாமே நமக்கு தேவைப்படுற எல்லாமே இருந்தது இந்த ரூமில். இந்த ரூம்லேருந்து வியூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தூரத்தில் வரைக்கும் தெரியும். அது மாதிரி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து அந்த ரெய்னி டேனால் கொஞ்சம் வந்து க்ளவுடியாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதனால் எதுவும் பார்க்குற மாதிரி இப்போ தெரியல. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் ஃப்ளோர் தான் கிடச்சிச்சு ரூமு. ஸோ அதனால் நல்லா இருந்தது. கீழே வந்து பக்கத்துலேயே ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கனால ட்ரெயின் வந்து அடிக்கடி போய்கிட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கல. அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாத அளவுக்கு தான் இருந்தது. மொத்தத்தில் இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நடந்தாவே 7-Eleven இருக்குது, அப்புறம் லாசன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது காஃபி குடிக்கணும் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது ஃபுட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஜப்பான்னாவே ரூம்லாம் குட்டி குட்டியாக இருக்கும்னு தான் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம லக்கேஜெலாம் கொண்டு போய் வச்சுட்டு நமக்கு வந்து அது கொஞ்சம் வசதியாகவே இருக்காது. ஸோ அதனாலேயே நான் இப்படி ஒரு ஹோட்டல் தேடின மாதிரியே கிடச்சிச்சு. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டலை செக் பண்ணி பாருங்கள்.